हेलो हाय दुर्गा நார்த் இந்தியா ரிசர்ச் டூரை முடிச்சிட்டு இன்னைக்கு தான் சிவபுரி வந்தேன். வந்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் உன்ன மாதிரி டூர்ல தான் இருந்தேன். அமெரிக்காவில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ராஜெக்ட் பிரச்சனையில என்ன மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? யாரும் இல்லாத எனக்கு நீதானே எல்லாம். துர்கா, ஏய் துர்கா, துர்கா, ஏன் எதுவும் பேசாம இருக்க? என் மேல கோவமா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்ட? இந்த தடவை சிவபுரிக்கு வந்ததும் உடனே உனக்கும் எனக்கும் கல்யாணம். போய் எல்லாம் போய் ப்ராமிஸ். உனக்காக தாலி ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது கையோடு எடுத்துட்டு வரேன். அது சரி, உன் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? துர்கா, இந்த ரிசர்ச் எல்லாம் மறந்துட்டு என்ன மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தைகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு குடும்பங்கிற யூனிவர்சிட்டியில PhD வாங்கிக்க. என்ன சொல்ற? கிருஷ்ணா. ஏய், என்ன? எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நானு உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். இவ்வளவு நாள் பார்த்தது பத்தாதா? காலம் பூரா நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆசை தீராது. எப்ப வரீங்க? வரேன். என்னைக்கு? Within 7 days. கிருஷ்ணா, thank you. மல்லி, அவர் வரதுக்குள்ள டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கணும். இல்லனா நம்ம 2 பேருக்கும் தான் திட்டு விழும். குட் மார்னிங் அண்ணி. மார்னிங். என்ன காலங்கத்தாலேயே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க? இது தினமும் எங்களுக்கு இருக்கிற வேலை தானே. வா துர்காமா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி பார்க்க முடியும்? இவ அண்ணா அந்த பங்களா வேலையா சுத்துறாரு. இவ என்னடானா ரிசர்ச் ஒர்க்னு ஒரு நிமிஷம் கூட வீட்ல இருக்காம ஊரா சுத்துறா. இன்னைக்காவது பார்க்க முடிஞ்சதே, அதுவே நம்ம அதிர்ஷ்டம் தான். துர்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஷயமா? என்னது? ஒண்ணில்ல. அண்ணி என்னன்னு சொல்லுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி. சொல்றேன். உங்க அண்ணன் அந்த சிவபுரி பங்களால சில சேஞ்சஸ் பண்ணி இன்ஜினியர் ஜேகேவோட பிளான் படி புது பங்களாவா மாத்த போறாரா. அங்க ஜேகேவையும் தங்கச்சி துர்காவையும் குடி வைக்க போறாரா. ஐயோ அண்ணி, ரத்தம் வருது. எப்படி மல்லி மஞ்சளுக்கு அங்க இருக்கு பாருங்க. சரி, நீ போய் துணி கொண்டு வா. இத எடுத்துட்டு வரேன். எங்க? ஐயோ,
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. சரி சரி நீ போ. கட்டட்டுமாமா? நானே கட்டிக்கிறேன். அண்ணி யாரு இவங்க? இவங்களா? இவங்க பேரு கருப்பாயி, பாவம் அனாதை. நான் கர்ப்பமா இருக்கேன்ல, எனக்கு உதவியா இருக்கட்டுமேனு உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு பயங்கரமான முகம் இல்ல? நான் பயந்தே போயிட்டேன். உங்க அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். Get the paper. கண்ணையா, இதோ வரேன் சார். வண்டி ஷெட்ல விடு. விட்டுறேன் சார். ஆமா. ஹாய் துர்கா. என் செல்ல கண்ணு. ரிசர்ச் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. அது சரி, நீ எப்போ வந்த? காலையில தான் வந்தேன். சிவகுமார் கரெக்ட் டைம்க்கு வந்தானா? தேங்க் காட். ட்ரெயின் வரதுக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு வந்து எனக்காக காத்துட்டு இருந்தான். பரவாயில்லையே, இன்னைக்காவது கரெக்ட் டைம்க்கு வந்தானே, அது உன் அதிர்ஷ்டம். ஐயோ, என் அருமை மனைவிக்கு என்ன ஆச்சு? கையில என்ன கட்டு? காய்கறி நறுக்கிறப்போ கையை அறுத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? இவ எப்பவும் இப்படிதான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்குவா. இன்னைக்கு பூரா பாரு, மூஞ்சிய திருஷ்டி பூசணிங்க மாதிரி தூக்கி வச்சுக்குவா. சும்மா இருடா, பாவம் அண்ணியோட கோவத்தை கிளறாத. லட்சுமி, 1 கப் டீ. அண்ணி, எனக்கு ஒரு கப். இங்க பாரு துர்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா? உனக்கு ஜேகே பிடிக்கும், ஜேகேக்கு உன்னை பிடிக்கும். நீங்க 2 பேருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல நாள்ல மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். போனா என்ன இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்றியா? அதுல அப்படின்னா இன்னைக்கு ரெடிங்கறியா? தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணி. துர்கா, உங்க அன்னைக்கு கோவம் வந்தா ரொம்ப அழகா இருப்பா. நான் முதல் தடவை பார்த்தப்போ இப்படித்தான் மூஞ்சிய தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு கவர்ந்தவன் தான் நான். இவன் முகத்தை பாத்தியா? ஆப்பிரிக்கால இருக்கிற குரங்கு மாதிரி இருக்கா. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிக்கலன்னு தான் நானும் சிரிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு. 2 முயலை கொண்டு வந்திருக்கல. என்னால முடியாதுப்பா, இந்த பிராணிகளை கொல்றது ரொம்ப பாவம். பாவமாவது புண்ணியமாவது, கொன்னா பாவம், தின்னா போச்சு. கண்ணையா, நானும் மல்லியும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிடுறோம். அந்த வேலையை நாங்க பண்றோம். நீ போய் அந்த பங்களாவை கிளீன் பண்ணு. இன்னும் 2-3 நாள்ல நாம அங்க ஷிஃப்ட் ஆக போறோம். ஃபேண்டாஸ்டிக். பசு மாட்டை கட்டி பாட போறேன், ஒரு பாட்டெடுத்து ஆட போறேன். வந்தேண்டா பால்கார. இந்த பங்களாவுக்கு இவ்வளவு பெரிய கேட்டு வேற. இந்த பங்களாவை பேய் பங்களான்னு சொல்றாங்களே. எனக்கு என்னவோ இந்த பங்களால பேய் இருக்கும்னு தோணல. அப்படியே இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட அது பெரிய பேயா இருக்குமா? ஆரம்பமே தடுக்குது. இன்னைக்கு சகுனமே சரியில்லை. பகல் நேரத்திலேயே இந்த பங்களா இவ்வளவு பயங்கரமா இருக்க, ராத்திரில எப்படி இருக்கும்? நம்ம முதலாளிக்கு அறிவே கிடையாது. இந்த பங்களா போய் வாங்கி இருக்காரு. அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு. ஏய் பேய் பூதங்களே, நான் தான் காரைக்குடி கண்ணையா வந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க.
நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வர உள்ள. இதை கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு படி பால் குடிக்கணும் போல இருக்கு. ஜேகே ஸ்பீக்கிங். ஜேகே, நான் தான் விஜய். ஹாய். வரேன்னு சொன்னேன். வரேன்டா. அங்க வந்தா எனக்கும் மாறுதலா இருக்கும்ல. சரி, வரேன்னு சொன்னேன். எப்போ வர? டுடே இஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஐம் தேர். ஓகே. ஓ, கரண்ட் போயிடுச்சு. விஜய், நான் வர விஷயத்த துர்கா கிட்ட சொல்லாத. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே, பை. குட் நைட். ஜேகே நம்ம பங்களாவுக்கு வர போறான். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? பைத்தியம். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. சிவபுரி பங்களாவுக்கு நாம போக கூடாதுன்னு சுவாமிஜி சொன்னார்ல. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாம அங்கதான் வாழ்ந்தாகணும். ஏய் லட்சுமி, இப்ப எதுக்காக அழற? எங்க பாரு, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஓகே, நாளைக்கே நாம 2 பேரும் சுவாமிஜி பார்க்க போறோம். ஓகேவா? இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மனுஷங்க மேலதான், அது கூட அவங்க நடவடிக்கை பொறுத்து. இன்னும் 2-3 நாள்ல அந்த பங்களாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடு சாபத்துல மூழ்கி அமுங்கி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சுட்டு எரிக்கக்கூடிய மண் அது. கண்ணீரும் ரத்தமும் ஆறுகளா ஓடின மண் அது. என்னைக்கோ சுக்கு நூறா போன கனவோட யுத்த பூமி அது. அங்க பூக்கிற பூக்கள்ல கூட ரத்தம் தான் வடியும். அங்க சுவாசிக்கிறது கூட விஷம் நிறைஞ்ச கெட்ட காத்து. அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பூஜை பண்ணணும்? எனக்கு இவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அந்த பூஜையை பண்ணி தான் ஆகணும். லட்சம்னு சொல்லி அலட்சியமா விட்டுடாதப்பா. பூஜைங்கிறது நாம குறிவச்சு விடுற ஒரு பானம் தான். அந்த கடவுள் கூட அந்த இடத்துல காலடி வைக்க விருப்பப்படுறதில்லை. லட்சுமி, வாப்பலாம். இருங்க. அவசரப்படாதேப்பா. அவசரம் ஆபத்தை தரும். நமக்கு வேண்டியவங்கள்லாம் இழக்க வேண்டி வரும். ரொம்ப கஷ்ட நஷ்டமெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த வீட்டு பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. நான் சாகிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன். இங்க பாருங்க, நாம 21ஆம் நூற்றாண்டுல கால் எடுத்து வச்சிருக்கோம். மனுஷன் எல்லா கிரகங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியாதா? அந்த சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கே காலத்தை நிர்ணயம் பண்ணது இந்த பூமியில. சுத்தம். லட்சுமி, நான் வெளியே இருக்கேன், நீ வா. எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி. அந்த விதியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதும்மா. தினம் அந்த துர்கா தேவிய மனசுல தியானம் பண்ணு. உன் கணவன் எங்கே போனாலும் நீ அவன் பின்னாடி துர்கா மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு நிழலா தொடரணும். வரேன் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவா. சாமி, ஏதோ அபசகனம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, அதன் அறிகுறி. ஏதோ ஒரு ஆத்மா விரக வேதனையில் தவிக்கிறது. அந்த சிவபுரி பங்களா ஒரு விருந்தாளிக்காக காத்திருக்கிறது.
ஒரு பேக்கெட் 555 கொடுங்க. சார் அந்த சிகரெட்லாம் இங்க கிடைக்காது. கோல்ட் ஃபிளாக் கிங்ஸ் இருக்க கொடுக்கவா? பரவாயில்ல கொடுங்க. மேட்ச் பாக்ஸ். ம். சார் பணம். சிவபுரி போறதுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குமா? நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். டைம் வேற 5 ஆயிடுச்சு. உங்களுக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு இங்கேயே எங்கேயாவது தங்கிட்டு நாளை காலையில போறது நல்லது. சிவபுரி வேற ரொம்ப தூரம். இந்த நேரத்துல இங்க இருந்து அந்த ஊருக்கு எந்த வண்டியும் போகாது சார். நோ ப்ராப்ளம். ஐயா, என்னங்க நீங்க சிவபுரிக்கு போறீங்களா? ஆமா. நீ யாரு? பூக்காரி செல்வி. செல்வி? கேள்விப்பட்ட பேரா இருக்க. இதுக்கு முன்ன பார்த்த மாதிரி இருக்கு. சிவபுரியை சேர்ந்தவ. இன்னைக்கு இந்த ஊருக்கு பூ விற்க வந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்லயே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வீட்லயே தங்கிடுவேன். என்னோட கெட்ட நேரமோ என்னமோ இன்னைக்கு பாட்டி வேற ஊர்ல இல்லைங்க. மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போயிட்டாங்களாம். சிவகுமார்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்திருந்தா அவன் கூடயே போயிருப்பேன். ஓஹோ, இன்னைக்கு சிவகுமார் வரலையா? வரலங்க, அதனால்தான் யாராவது வந்தா அவங்க கூட போலான்னு இருக்கேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபம் இல்லை. வாங்க போலாம். செல்வி, நான் உன்னை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்ன பின்ன தெரியாத ஆளு கூட இந்த நேரத்துல இந்த பயங்கரமான இடத்துல இப்படி தைரியமா வரியே. பயமா? பயமா? பயப்படுறதுக்கு நீ என்ன பேயா? ஒருவேளை இருந்தா. சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகளோட செத்து போனவங்க ஆவிகளா அதே இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? தனியா போறவங்க பின்னால நிழல் மாதிரி வருவாங்களா? அந்த ஒவ்வொரு நிழலுக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கும். நீ ரொம்ப அழகா பேசுற, ரொம்ப அழகாவும் இருக்க. அது சரி, நீ எந்த நம்பிக்கையில என் கூட வர? எத்தனையோ வருஷ கனவு. என்ன? ஒண்ணு இல்லைங்க, அது வந்து உங்களை பார்த்தா ரொம்ப பழகின ஒரு மாதிரி இருக்கு. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நான் இங்க தான் வருவேன். இந்த இடத்துல நின்று இங்க இருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போனவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்க இருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். செல்வி, செல்வி என்ன பண்ற? செல்வி, செல்வி நில்லு. செல்வி, நான் சொன்னதை கேளு. செல்வி, விழுந்துடுவ. செல்வி நில்லு. செல்வி, செல்வி நில்லு. விழுந்து சாகிறதுக்கு வேற எங்க இடம் கிடைக்கல உனக்கு? சாகிறதா? நானா? அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவனா யாரு? அவதான் யாரு? பூக்காரி செல்வி. எந்த பூ, எந்த பொண்ணு, எந்த செல்வி? இத பாரு,
நான் இப்போ இங்கே வரலன்னா இந்நேரம் கீழே விழுந்து மேலே போய் சேர்ந்துருப்பேன். சரி, நீ யாரு, எங்கே போயிட்டு இருக்க? என் பேர் ஜெயகிருஷ்ணா. சிவபுரியில் என் ஃப்ரெண்ட் இருக்கான் விஜய், அங்கே தான் போகிறேன். அப்படின்னா நீங்கள் விஜய் சாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. சார், உங்களை தேடி தேடி வெறுத்து போயிட்டேன் சார். அந்த பஸ் எப்பவும் லேட்டாக தான் வரும்னு நினச்சி ஒரு ஸ்மால் பெக் அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அந்த பஸ் வந்துருச்சு போல இருக்கு. வாங்க சார் போலாம். என்ன சார் அங்கேயே நின்ட்டீங்க? அந்த பொண்ணு செல்விங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. இந்த நேரத்துல இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான், சிவகுமார். வாங்க சார் போலாம். சார், எங்க இருக்கோம்? இதான் சார் நம்ம விஜய் சார் வாங்கியிருக்க புது பங்களா. ஒரு காலத்துல யாரோ ஒரு ஜமீன்தார் குடியிருந்த பங்களாவான் சார். என்ன சார் இது? இந்த நேரத்தில் எங்கேயும் இறங்குறீங்க? நீ இப்போ நான் அப்புறமா வரேன். சார், அது இன்னைக்கு பௌர்ணமி வேற. இந்த வேற யார் கொடுத்தாலும் நான் பணம் வாங்கியிருப்பேன் சார். நீங்க எங்க விஜய் சாரோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டேன். நான் வரேன் சார். உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. ஹலோ. ஒரு நிமிஷம். என்னங்க? போன். யாரு? ஜேகே. ஜேகேவா? ஹலோ. ஹாய் ஜேகே. என்னடா இன்னைக்கு வரேன்னு சொன்ன, ஏன் வரவே இல்லை? இப்போ நான் எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓம் பங்களால இருந்துதான். என்ன? ஏன் பங்களாவில் இருந்தா? பொய் சொல்லாதடா. யாரு அங்க? யார் இருக்காங்க? கிழவனா? எந்த கிழவன்டா? என்ன முகத்துல அறுப்பு இருக்கிற கிழவனா? கொஞ்சம் இரு. கண்ணையா, ஏய் கண்ணையா. என்னங்க ஐயா? நீ பங்களாவுக்கு பூட்டு போடலையா? போட்டாச்சே. இதோ. ஏய் முண்டம், நீ பூட்டலடா. அங்க யாரோ ஒரு கிழவன் வந்திருக்கானா. எந்த கிழவன்? ஜெகே, நீ அங்கேயே இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். ஓகே? அந்த கழுவன் பங்களாக்குள்ள எப்படி போனா? அதான் எனக்கும் புரியல. ப்ரூனோ, கதவை திறந்து வச்சுட்டு எங்க போன அந்த கிழவன்? ஆளே காணோம்.
நில்லு. ஹேய், பயந்துட்டியா? இல்ல. இங்க என்ன பண்ற? வா. டேய், நீ எனக்கு ஷாக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் டூ மச். என்னடா யோசனை? அதான் அந்த கிழவனை பத்தி தான். அவன் டேய் டேய் டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அதுக்கு என் தங்கச்சி இருக்கா, அவகிட்ட சொல்லு, அவ கேட்பா. அவளும் உன்ன மாதிரி தான்டா. ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வா வீட்டுக்கு போலாம். நீ சொல்லும் போது கூட இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியே போக மனசே வரல. டேய், என்னடா இது? துர்கா கிட்ட என்ன சொல்றது? நீ போட. நீ சொன்னா கேட்கவே மாட்டியா? உனக்கு பிடிவாதம் ஜாஸ்திரா. கண்ணையா, ஐயா, நீயும் ப்ரூனோவும் இங்கே இருந்து ஜேகேவை நல்லா கவனிச்சுக்கங்க. ஓகே, வரேன்டா. என்னடா அப்படி பாக்குற? இந்த வண்டி வாங்கி 1 மாசம் ஆச்சு. கடைசியா கேக்குறேன், நீ வரியா இல்லையா? இல்லடா, நீ போ, நான் இங்கே இருக்கேன். ஓகே, குட் நைட். குட் நைட். பாய். உங்க 2 பேருக்கு என்னாச்சு? இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. இவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் அவன் வர்றதை இவகிட்ட சொல்லல. இங்க வீட்டுக்கு வாடான்னா அவன் வர மாட்டேங்கிறான். இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவன் எப்படி இங்க வருவான்? நீயே சொல்லு. அவர் வேணா அங்க இருக்கட்டும். கல்யாணம் ஆகி இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சதே இல்ல. நீங்க அவரையும் அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அதுக்குதான் நீ இன்னைக்கு இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கிய? அப்பா, என் தங்கச்சி சிரிச்சிட்டா. இப்ப இல்ல, முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்த அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. என்ன ஆனாலும் நான் மட்டும் போன் பண்ண மாட்டேன். அவனும் ஒரு அரலூசு தான். உன்ன மாதிரி PhD பண்ணலனாலும் பங்களாவோட நீள அகலம், தூணோட சுத்தளவு, கோபுரத்தோட உயரம் என்ன இருக்குன்னு அளந்துகிட்டு இருக்கான். உனக்கு கோபம் வரணும் தான் இப்படி நாடகம் ஆடுறாங்க. ஜேகே இங்க வருவாரு. அவன் வரலன்னா என்ன, நாம எப்படியும் அங்க போகத்தான் போறோம். என்னம்மா?
கைகளில் ஏந்தி பவள வாயினில் புன்னகை சிந்தி கோல. இதனையா இங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? ராத்திரி கூட நல்லா தானே இருந்தாரு. ஐயோ என்னங்க அது ஒண்ணு இல்லையா, நான் பயந்து போயிட்டேன். இந்தாங்க. இன்னைக்கு காலையில விஜய போன் பண்ணாரு. நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க விஷயத்த சொன்னேன். உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவங்களே பங்களாவுக்கு வரேன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் ஒண்ணா இருந்தா பயம் இருக்காது இல்லையா ஐயா? ஐயா நாய் ஐயா, உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க ஐயா. ஏய் ப்ரூனோ, இங்க வா. ப்ரூனோ, நேத்து ராத்திரி கனவுல நீயும் வந்த. செல்வி, அவ இந்த பங்களாவுல தான் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது கனவா நினைவா ஒண்ணுமே புரியல. குட் மார்னிங் ஜேகே. ஹாய். இந்தா இத மட்டும் நீ தூக்கிட்டு போ, பாக்கி எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன். போ. அதை எடு. என்ன கண்ணையா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க. அப்புறம் என்ன விசேஷம்? எதுவும் இல்லப்பா. இங்க இருக்க பேயெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏதோ தாயத்தை கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டி இருக்கேன், ஆனா அவுத்து காட்ட முடியாது. போய் அவன் வேலையை பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரூனோ, பங்களா எப்படிடா இருக்கு? நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூங்குன. ஹாய் துர்கா. அவளுக்கு உங்க மேல கோவம். சும்மா இரு லட்சுமி, உனக்கே இதெல்லாம்? அவளாச்சு இவனாச்சு, நமக்கு என்ன? வாப்பலாம். நீங்க வீட்டுக்கு வரலன்னு அவளுக்கு கோவம். ஐஸ் வச்சு நைஸ் பண்ணுங்க. ஹலோ துர்கா, என் கூட பேச மாட்டியா? உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. பள்ளி, நீ சமையல் ரூமுக்கு போ. கனையா, இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை. சரிங்கம்மா. இது என்னடி இது? ஒரே ஒரு பொட்டி தூக்கிட்டு இவ்வளவு தூரம் மூச்சு வாங்குது. ஐயோ இல்ல, இந்த பங்களால பேய் பிசாசு இருக்குன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம ஐயா என்னடானா இந்த பேய கூடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னங்க இவ்வளவு பெரிய பங்களாவை க்ளீன் பண்ண நான் எங்க ஆளுங்களை கூட்டிட்டு வரது? இந்த மாதிரி ஒரு பங்களா கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் லட்சுமி. இங்க பாரு, நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைய பார்த்து இந்த ஊரே சிவபுரி ஜமீனோட எஜமான் வராரு பாருன்னு சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயமா? என்ன லட்சுமி, இத்தனை வருஷம் நான் கண்ட கனவுதான் இந்த பங்களா. என் வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைச்சதை இன்னைக்குதான் கஷ்டப்பட்டு சாதிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு கல்யாணம் ஆன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது நீதான். இதுக்கெல்லாம் காரணம் நீதான் லட்சுமி. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, உங்க உழைப்பு மட்டும்தான். எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. என் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கணும் தான் ஆசை. ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனாலும். லட்சுமி, இங்க பார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசி வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. விஜய் சார், நான் கிளம்புறேன். சிவா, இதை வந்துட்டேன். 1 minute. இதை வந்துடுறேன். நீ இங்க என்ன பண்ற? இப்படி திடீர்னு வந்து எல்லாரையும் பயமுறுத்துறியே. இன்னைக்கு பௌர்ணமி, தனியா நடமாடக்கூடாது. புது வீட்ல முதல் ட்ரீட். இதெல்லாம் பத்தாதுமா, நல்ல சாப்பாடு போடணும். அதுக்கு என்ன, ஜேகேயும் உங்க தங்கச்சியும் மனசு வச்சா இந்த ஊருக்கே சாப்பாடு போடலாம். துர்கா எங்க? அவளை பங்களா பூரா சுத்திக்கிட்டு இருக்கா. ரிசர்ச் பண்ண ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கா. துர்காவுக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிச்சிருச்சு.
பியூட்டிஃபுல். ப்ரூனோ, என்ன விடுறா? ப்ரூனோ விடு. துர்கா என்னம்மா எப்படி இருக்கு பங்களா? பங்களாவுக்கு என்னண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. துர்கா, நீ வரியா சுவாமிஜி பார்க்க போல? போ ரிசர்ச் உன்னோட சப்ஜெக்ட். மனுஷனோட தெய்வ பக்தி பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடு. ஓட்டும் விடுறா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல நம்பிக்கை. என்ன நீ அண்ணியை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே, பாவம் இல்ல? பண்ணட்டும், நடக்க கூடாது ஏதாவது நடந்தா அன்னைக்கு தெரியும். விபத்துங்கிறது ஒவ்வொருத்தரை தேடி வரும், ஒவ்வொருத்தர் விபத்தை தேடி போவாங்க. பலவந்தம் பண்ணி கூட்டு வந்தீங்க இல்லையா? ஆமா. துர்கா தேவியின் நாமமுடையவள். பழங்கால விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். ஆமா. இந்த பூமியில எவ்வளவோ தேடினாலும் கிடைக்காத எத்தனையோ விஷயம் இருக்கு. உண்மைதான். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு. அதை நான் நம்புறேன் சுவாமி. உலக வாழ்க்கையில நம்பிக்கை தாமா எல்லாமே. சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. சர்வசித்தி பிராப்திரஸ்து. கொஞ்சம் நில்லுமா, இங்க வா. இது எப்பவும் கழுத்திலேயே இருக்கணும். சுபமஸ்து. சத்தியத்தின் பிரதிபலிப்பு தான் கனவு. முக்கியமா 2வது ஜாமத்துக்கு அப்புறம் வர்ற கனவுக்கு தான் ரொம்ப அர்த்தம் இருக்கு. போயிட்டு வாங்க. தாயே துர்கா, நீதான் காப்பாத்தணும். எனக்கு துர்காமா, அறிவு இருக்க உனக்கு? இப்படி வந்து மோதிரியே, கால் உடைஞ்சா நீயா தருவ? இது ஒண்ணு குடு. அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு நாய் மாதிரி நடந்துக்குதா? இதுக்கு அறிவு கிடையாது, உனக்கு அறிவு கிடையாது. இந்த வீட்டுல 2 சுகவாசிங்க. ஒண்ணு இது 3 வேளை தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குது. இன்னொன்னு நீ நல்லா தின்னுட்டு பேய் மாதிரியே சுத்திக்கிட்டு. இன்னொரு வாட்டி நீயோ அதுவோ என் முன்னாடி நின்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். துர்கம்மா, 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 துர்கம்மா. இது இருக்குதே, காட்ட வேண்டியது கட்ட. நாயே, ஐயோ ஐயோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? என்ன துர்கா இந்த வேஷம்? ஏற்கனவே கண்ணையா பயந்து போயிருக்கா. நான் ஃபேஸ்க்கு பேக் போட்டுட்டு இருந்தேன். துர்கா, போதும், நிறுத்து. போய் முகத்தை கழுவிக்க. அதுல நீ வேணா நான் சொல்றது செய். இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கவா? மல்லி, நல்ல வேலையா நீ கொண்டு வந்து தாயத்தை கட்டினடி, இல்லன்னா அவ்வளவுதான், என் உயிரே போயிருக்கும். புத்தியே கிடையாது உனக்கு.
போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஊர் பூரா கேக்குற மாதிரி கொரட்டை விட்டா எங்க ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க. பின்ன உன்ன மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு கடவுளே கடவுளேன்னு கணத்துல போட்டுக்க என்னால முடியாது. நேத்து ராத்திரி நான் படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பிளான்ல எனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லை. ஒருவேளை இந்த இடத்தோட பூர்வீகம் நமக்கு முழுசா தெரியாததுனால புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஜக்கே, பணத்தை கொடுத்து பங்களாவையும் இடத்தையும் வாங்கினேனே தவிர எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. அதெல்லாம் யாரா பாக்குறா? இந்த இடத்தோட பிளானை பாக்குறப்ப இங்க எங்கேயோ ஒரு கோயில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த இடத்த ஒரு தடவை முழுசா பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்னடா, ரிசர்ச் ராணி அன்பு தங்கச்சியையும் கூட்டிட்டு போ. துர்கா எங்க இன்னும் எந்திரிக்கலையா? அதானே, ஏன் இன்னும் எந்திரிக்கல? நானும் ரொம்ப நேரமா டீ எடுத்துட்டு போய் கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க எந்திரிக்கவே இல்ல. இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு என்னாச்சுப்ப? ஒன்னும் ஆகல, நல்லா கம்பளி இழுத்து போத்திட்டு தூக்கிட்டு இருப்பா. நான் போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். முதல்ல மேடத்தை எழுப்பி சீக்கிரமா ரெடி ஆக சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்த முழுசா சுத்தி பார்க்கணும். போ. விஜய் சார். என்ன சிவா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்தேன். யாருக்கு கல்யாணம்? எனக்கு தான் சார். குட், இப்போது ஒத்துக்கிட்டியே. எவ்வளவு நல்ல தனியா இருப்ப. அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு சார். அவங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் சார். பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது பிள்ளைங்களோட கடமை இல்லையா? சிவா, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். கேளுங்க சார். இந்த இடத்துல எங்கேயாவது கோயில் இருந்ததா? நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்க எங்கேயோ துர்கையம்மன் கோவில் இருந்ததுன்னு எங்க பாட்டி சொன்னதா ஞாபகம். எனக்கு சரியா தெரியாது. இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகுமார், நீ புறப்படு. இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்குல்ல? சரி சார், நான் வரேன் சார். ரொம்ப நல்லவன், ஹெல்ப் பண்ற சுபாவம் இருக்கு. இந்த சிவபுரிக்கும் பட்டணத்துக்கும் இவன் ஒரு பாலம் மாதிரி. துர்கா, துர்கா, என்ன இவ்வளவு நேரமா படுத்துட்டு இருக்க? எழுந்துரு. துர்கா, என்ன இது? தூங்கிட்டே இருக்க? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அண்ணி. உடம்பு சூடாதான் இருக்கு. மருந்து எடுத்துட்டு வரேன். அங்க ஜேகே காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் ரெடி ஆயிடு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. துர்கா, ஏன் துர்கா சீரியஸா இருக்க? துர்கா, ஏய் துர்கா, என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? பஞ்சர் ஆயிடுச்சு.
துர்கா, நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது, நீ என்னடானா இங்க நிக்கிற? ஆ? துர்கா, ஏங்க நிக்கிற? காலையில இருந்து நானும் உன்னை கவனிக்கிறேன். உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. நீ என் பழைய துர்கா இல்லவே இல்லை. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தைரியமா சொல்லு. யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த இடத்துல நின்று இங்கிருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போறவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்கிருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். வா போலாம். உங்க கூட இருந்தா என்னையே நான் மறந்துடுறேன். சார் சார், நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இந்த இயற்கை அழகு தான் பல பேரை அழிச்சிருக்கு. என்ன துர்காமா, உங்களுக்கு கூட அது தெரியாது. இங்க கால் வச்சவங்க உயிரோட திரும்பி போனதே கிடையாது. போங்க போங்க, சாரை வீட்டுக்கு கூட்டு போங்க. போங்கம்மா போங்க. Yeah.